ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீலா ஜூ டாக்ஸ். இந்த 2 வீக்ஸாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அன்எக்ஸ்பெக்டடாக 2 வீக்ஸ் ரொம்ப முடியாமல் இருந்துட்டேன். ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு எல்லாரும் முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பைலம் புரோட்டோசோவா. புரோட்டோசோவாவில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லொக்கோமோஷன், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், செக்ஸ், ஜெனரல் ஃபீச்சர்ஸ் and life history of Paramecium, Monocystis and Plasmodium and Leishmania. First general features பார்க்கலாம். புரோட்டோசோவால 50,000க்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ் நோன் ஸ்பீஷீஸாக இருக்கு. அண்ட் இது ரொம்ப ஃப்ரீ லிவிங்கான அனிமல். அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டரில் இருக்கும். பாராசிட்டிக்காகவும் இருக்கும். எக்டோ பாரசைட்ஸ் அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியது. எண்டோ பாரசைட்ஸ் அப்படின்னா ஹோஸ்டோட உடம்புக்குள்ளே இருக்கிறத எண்டோ பாரசைட்ஸ்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்மால் அனிமல் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அனிமல். நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. அண்ட் சிம்பிளஸ்ட் அண்ட் ப்ரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அண்ட் சிம்பிள் பாடி கொண்டது. இது புரோட்டோபிளாஸ்மிக் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த அனிமல்குள்ள இருக்க புரோட்டோபிளாசம் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்கு நேம் தான் புரோட்டோபிளாஸ்மிக் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இது யூனிசெல்லுலார் அனிமல். இதுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் நியூக்ளியர் இருக்கும். அது மோனோமார்பிக்காகவும் இருக்கலாம், இல்லை டைமார்பிக்காகவும் இருக்கலாம். பாடி நேக்கடு, அதாவது நேக்கட் அப்படின்னா அமீபா, ஒரு ஃபிக்ஸ்டு பாடி இருக்காது இல்லைங்களா, அதை தான் நேக்கட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பவுண்டட் பை அ பெலிக்கல் அப்படின்னா பாராமீஷியம்ல அதுக்கு மேலே ஒரு கவர் ஆயிருக்கும், ஒரு ஷெல் டைப்ல ஒன்று இருக்கும். அதை தான் பவுண்டட் பை அ பெலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது சாலிட்டரி அப்படின்னா அலோனாவும் தனியாகவும் வாழக்கூடியது, ஒரு கூட்டமாகவும் வாழக்கூடியது அப்படின்றாங்க. அந்த கூட்டம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லைக் அண்ட் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், ஒரே மாதிரியும் இருக்கும் அண்ட் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் பாடி ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, எலாங்கேட்டடு ஆர் ஃப்ளாட்டண்டு. பாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். சிமெட்ரி டைப் ஆஃப் பாடிஸ்லாம் பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஏசிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல், ஸ்பெரிக்கல் சிமெட்ரின்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது எல்லா டைப்லையும் இருக்குது. ஏசிமெட்ரியாகவும் இருக்கலாம், பைலேட்ரல் சிமெட்ரியாகவும் இருக்கலாம், ரேடியல் சிமெட்ரியாகவும் இருக்கலாம், ஸ்பெரிக்கல் சிமெட்ரியாகவும் இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஏசிமெட்ரி, அதாவது எய்தர் நன்னுன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. எய்தர் நன்னுனா ஏசிமெட்ரின்னு மீனிங். ஏசிமெட்ரி எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அமீபா இருக்கு இல்லைங்களா, அது ஏசிமெட்ரி. பைலேட்ரல் அப்படின்னா கியாடியா. அண்ட் ரேடியல் சிமெட்ரி யூக்ளினா. ஸ்பெரிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்மோடியம் வால்வாக்ஸ் ஸ்பெரிக்கலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் இருக்க புரோட்டோபிளாசம் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அண்ட் டூ அவுட்டர் எக்டோபிளாசம் அண்ட் இன்னர் எண்டோபிளாசம்னு 2 வகையாக இருக்குது. பாடி புரோட்டோபிளாசம் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அண்ட் அவுட்டர் எக்டோபிளாசம் அண்ட் இன்னர் எண்டோபிளாசம் அப்படின்னு 2 டைப் ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லொக்கோமோஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ். ஒன்று சூடோபோடியா, சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சூடோபோடியானா நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சூடோபோடியானா பொய்க்கால்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. அண்ட் சிலியான்றது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், குட்டி குட்டியாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பாராமிஷியம்ல இருக்கு. அதே மாதிரி ஃபிளாஜெல்லா ட்ரிப்னோசோமா சொல்லலாம், யூக்ளினா சொல்லலாம். இதெல்லாம் ஃபிளாஜெல்லாக்கு. அதாவது சிலியான்றது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டியாக இருக்கும். ஃபிளாஜெல்லான் இருக்கிறது கொஞ்சம் நீளமாக வால் டைப்ல இருக்கிறது தான் ஃபிளாஜெல்லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹோலோசோயிக், ஹோலோஃபைட்டிக், சாப்ரோசோயிக் அண்ட் பாரசிட்டிக். இந்த 4 டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த அனிமல்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அதாவது ஹோலோசோயிக்னா அனிமல் லைக் ஃபுட்டு. பாராமிஷியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஹோலோஃபைட்டிக் யூக்ளினா. யூக்ளினாவுக்கு உள்ளே பச்சையம், அதாவது என்ன சொல்லுவாங்க, குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால யூக்ளினா தனக்குத்தானே உணவை தயாரிச்சுக்க கூடியது, அதான் ஹோலோஃபைட்டிக். சாப்ரோசோயிக் ஒரு டைப் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக் ஃபீடிங்னு சொல்லலாம். அதாவது டெட் ஆர் டீகேயிங் மேட்டரை அதுலேருந்து அப்சார்ப் பண்ணிக்கும் நியூட்ரிஷனை. பாரசிட்டிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிளாஸ்மோடியம். பாரசிட்டிக்ங்கிறது ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட நியூட்ரிஷனை கன்வெர்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் ஒரு 4 கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீப்ரொடக்ஷன் போகிறோம்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 2 இருக்கு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் அண்ட் பட்டிங், ஸ்போருலேஷன் இருக்கு. செக்ஷுவல்ல கான்ஜுகேஷன், ஆட்டோகமி. சிலது ஏசெக்ஷுவலும் பண்ணும், செக்ஷுவலும் பண்ணும். அதாவது என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னா ஏசெக்ஷுவல் அப்படின்றது அந்த அனிமலுக்கு ஒரு ஒரு அனிமலுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ல நடக்கக்கூடியது ஏசெக்ஷுவல், அதாவது பைனரி ஃபிஷன் அதிகமாக நடக்கும். அதே ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல நடக்கக்கூடியதான் அந்த கான்ஜுகேஷனும் ஆட்டோகமியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட மாய்ஸ்டராக இருக்கலாம். ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். ஏசெக்ஷுவலில் பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பட்டிங்கு, ஸ்போரிலேஷன் இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. செக்ஷுவலில் வந்து கான்ஜுகேஷன், ஆட்டோகமி அப்படின்னு 2 டைப் ஆஃப் இருக்குது. இது ரெண்டுமே சில அனிமல்ஸில் நடைபெறும். ஏசெக்ஷுவல் அப்படின்றது வந்து ஃபேவரபிள் கண்டிஷன், டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஃபுட்டு இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, அதோட ஃபேவரபிளான கண்டிஷனில் இருக்குதுன்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்போ பண்ணோம் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில், அதாவது ஃபுட்டோ, டெம்பரேச்சரோ, மாய்ஸ்சரோ அதுக்கு ஹெல்ப் பண்ணாத டைமில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன் அக்கர்ஸ் த்ரூ ஜென்ரல் பாடி சர்ஃபேஸ் தான், ஆம்னோடெலிக் தான் இதுவும். ஆஸ்மோ ரெகுலேஷனும் இதில் நடைபெறுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸில். அதே மாதிரி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேராமீஷியம் பார்க்க போகிறோம். அதாவது பேராமீஷியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பர் ஷேப்பில் இருக்கும், சீலியா இருக்கும், அந்த சொன்னால ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பெலிக்கல் இருக்கும். பெலிக்கல்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பவுண்டட் பை அ பெலிக்கல், ஓரல் குரூவ் அண்ட் 2 நியூக்ளியர் இருக்கும். மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ்னு 2 இருக்கும். இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரெண்டுமே இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து காமனஸ்ட் டைப் தான் இந்த பேராமீஷியமில். அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன் வென் ஃபுட் இஸ் அவைலபிள் லார்ஜ் குவான்டிட்டிஸ், அந்த டைமிங்கில் வந்து இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அண்ட் இட் இஸ் அ யூனிக் ஏசெக்ஷுவல் ப்ராசஸ் in which one fully grown specimen divides into 2 daughter individuals without leaving the parental corpse அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 டாட்டரா வந்து இது பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் டிவைட் ஆகிறதுக்கு. அதாவது மைட்டாசிஸ் ப்ராசஸ்ல 2 டாட்டர் மைக்ரோ நியூக்ளியா இது வந்து டிவைட் ஆகும். அதே சேம் டைம்ல மேக்ரோ நியூக்ளியஸும் வந்து டிரான்ஸ்வர்ஸா இது டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஓரல் குரூவ்ஸ் வந்து பிகன் டு ஃபார்ம். ஒன்று வந்து ஆன்டீரியர் ஹாஃப், இன்னும் அனதர் ஒன் வந்து போஸ்டீரியர் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு வந்து அப்படியே உருவாக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கான்ட்ராக்டல் வாக்குல்ஸ் வந்து புதுசாக தான் ஃபார்ம் ஆகும். இந்த 2 டாட்டர் செல்ஸ் வந்து மேலே ஒரு, அதாவது ஆன்டீரியரில் ஒன்றும் போஸ்டீரியரில் ஒன்றும் உருவாகும். 2 ஒரே சேம் டைப்பில் தான் இருக்கும், சேம் செல் கவுண்ட்ஸில் செல் ஆர்கனல்ஸில் தான் இருக்கும். இந்த 2 டாட்டர்ஸும் வந்து, அதாவது 2 டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆன்டீரியர் சைடு அண்ட் போஸ்டீரியர் சைடு. ஆன்டீரியர் சைடு இருக்கிறதுக்கு பேர் ப்ரோட்டர் அண்ட் போஸ்டீரியர் சைடு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒபிஸ்தே. தீஸ் grow to full size and again divide across by fission. ஓகேங்களா. இந்த பைனரி ஃபிஷன் மூலமாக வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். இந்த பைனரி ஃபிஷனுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 hours தேவைப்படும். இது ஒரு இயருக்கு 600 ஜென்ரேஷன்ஸை உருவாக்க முடியும். இதோட ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஆஃப் ஃபுட்டு, டெம்பரேச்சர் அண்ட் ஏஜ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸும், அதோட ஹெரிடிட்டி அண்ட் ஃபிசியாலஜி, இதை வச்சும் அந்த ரேட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேங்களா. All individuals that are produced from one parent paramecium is called a clone. ஒரு பேரண்ட் இருந்து வர்றதுனால இது வந்து குளோன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா மெம்பர்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குளோன் மாதிரி தானே, ஒரு பேரண்ட்ல இருந்து தானே வருது. ஸோ இது வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கான்ஜுகேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இது ஒரு 2 இண்டிவிஜுவல் சேர்ந்து அதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் மாற்றிக்கிறது தான் இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸ். இது வந்து கடைசியில் எங்கே போய் முடியும்னா பைனரி ஃபிஷனில் தான் முடியும். ஆனால் கான்ஜுகேஷனில் ஸ்டார்ட் ஆகி பைனரி ஃபிஷனில் முடியும். இட் இஸ் a unique process in which 2 individuals separate soon after the exchange of their nuclear materials. இதுக்கு வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜை உருவாக்கி அது ரெண்டும் வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை மாற்றிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கேமிட்டோசைட்ஸ் இல்லைனா கான்ஜுகண்ட் அப்படின்னு அதை கூப்பிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்கான்ஜுகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கடைசியில் இது வந்து பைனரி ஃபிஷனில் தான் வந்து முடியும். இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேராமீஷியம். இதில் ஆட்டோகேமின்னு ஒன்று இருக்குது அண்ட் வந்து சைட்டோகேமின்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆட்டோகேமி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. பாராமீஷியம்ல இந்த மாதிரி இருக்கிறத எஃப் டில்லர் அப்படின்னு சொல்லிட்டு 1936ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் ஆர் ஆட்டோகெமி அக்கரிங் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல் இன் பாராமீஷியம் ஆரெலியா, அதுல இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டோகாமி அப்படின்றது ஒரு நோ நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் இன் சைட்டோகாமி. ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் வந்து நியூக்ளியரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் சைட்டோகாமி அப்படின்னு சொல்றாங்க. இது அனதர் செக்ஷுவல் ப்ராசஸ். இது வந்து பாராமிஷியம் கடேட்டம் அப்படின்றதுல நடக்குது அப்படின்னு சொல்லி விச்சர் மேன் அப்படின்னு சொல்றவர் 1940s வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு 3 இருக்கு. நான் அதை உங்களுக்கு அடுத்த ஒரு குட்டி வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு லென்த்தி வீடியோவா பார்க்கும்போது உங்களுக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம்